கிளிநொச்சி மாவட்டத்தில் சிவில் அமைப்புகள் மே தினத்துக்கு அறைகூவல். கோடபாய கிடப்பில் போட்ட சுரேஷ் ஆலைவுக்கு எதிரான முறைப்பாடுகள் 5 வருடங்களின் பின்னர் விசாரணைக்கு. யாழில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு கட் அவுட். கரையிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மீனவர்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக ஜேபிபியிடம் கேளுங்கள், மஹிந்தவின் திட்டம். ஜனாதிபதி அனுரவுக்கும் அமைச்சர் பிமலுக்கும் இடையில் முரண்பாடா? எதிர்க்கட்சியினரின் புதிய சதி திட்டம். குருக்கல் மடத்தில் மனித புதைகுழி வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு, சட்டத்தரணி விளக்கம். கொச்சிக்கடை புனித அந்தோனிய தேவாலயத்தை அண்மித்த வீதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம். யாழில் இன்று ஐரோப்பிய தூதுக்குழு செம்மணி விவகாரத்தில் சர்வதேசத்தின் அடுத்த கட்ட நகர்வு. ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மற்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆகியோருக்கிடையே முரண்பாடுகள் நிலவுவதாக சில அரசியல் வட்டாரங்களில் தகவல் பரவி வருகிறது. இது ஒரு திட்டமிடப்பட்ட எதிர்க்கட்சியினரின் சதி திட்டம் என ஆளுந்தரப்பு விமர்சித்துள்ளது. அரசாங்கத்தின் முக்கிய தூண்களாக விளங்கும் ஜனாதிபதிக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கும் இடையில் எவ்வித தனிப்பட்ட அல்லது கொள்கை ரீதியான முரண்பாடுகளும் இல்லை என தேசிய மக்கள் சக்தி வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளது. சமீபத்தில் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியின் விசேட உரை மற்றும் நிவாரணப் பொதிகள் குறித்த அறிவிப்புகளை ஒருங்கிணைப்பதில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா முன்னின்று செயற்பட்டதே இதற்கு சான்று என தெரிவிக்கப்படுகிறது. இந்த வருடம் ஆட்சியை பிடிப்பதற்கான பாரிய திட்டம் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த நிலையில் நாமல் ராஜபக்சவின் கருத்துப்படி ஜேவிபி தான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்தார். குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்காக அதனை செய்தார்களா இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக செய்தார்களா என்பதை இப்ராஹிம் உள்ளிட்ட தரப்பினரிடம் கேட்க வேண்டும் என தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு சுரேஷ் ஆலை மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவில் உள்ள சிலர் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பது தொடர்பில் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் 5 வருடத்துக்கு பின்னர் நேற்று குற்றவியல் விசாரணை திணைக்களத்தில் வாக்குமூலம் பதிவு செய்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறந்த அமரசிங்க சிவில் உரிமையாளர் மற்றும் மனித உரிமை தொடர்பான செயற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்துக்கு சென்று வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு சுரேஷ் ஆலை மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவில் உள்ள ஒரு குழு சம்பந்தப்பட்டுள்ளது என 2021-11-15 நான் முறைப்பாடு ஒன்றை செய்தேன். ஆனால் அது தொடர்பில் எவ்வித விசாரணைகளும் கோட்டபாய ஆட்சியிலும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் நடாத்தப்படவில்லை. அது தொடர்பில் என்பிபி அரசாங்கம் வாக்குமூலம் பதிவு செய்வதை ஆரம்பித்துள்ளமை பாராட்டத்தக்கது. கடந்த அரசாங்கங்கள் இது தொடர்பில் எதுவும் செய்யவில்லை. சாட்சியங்கள் உறுதியானால் விசாரணை நடத்தி இந்த சம்பவத்தை முடிவுறுத்த முடியாது என்பதால் கண்டுகொள்ளவில்லை. இதற்கு ராணுவ புலனாய்வு பிரிவின் அனைவரும் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பதல்ல, சுரேஷ் ஆலையுடன் இருந்த சிறு குழுவினரே சம்பந்தப்பட்டுள்ளனர். இது புலனாய்வு பிரிவில் உத்தியோகபூர்வமற்ற செயற்பாடா என கேட்க விரும்புகிறோம். சுரேஷ் ஆலைவுக்கு எதிராக சாட்சியங்களை சொல்வோருக்கு ராணுவ புலனாய்வு பிரிவினர் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அச்சுறுத்தல்கள் செய்ய முயற்சிக்கின்றனர். சுரேஷ் ஆலைவை கைது செய்த பின்னர் ஏன் புலனாய்வு பிரிவினர் இவ்வளவு பதற்றத்துக்குள்ளாகியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பாரிய பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்டுள்ள நிலையில் பாரிய அளவிலான பதாகை ஒன்று நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. கரையில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த படகு ஒன்றை காத்தான்குடி மீனவர்கள் நேற்று கரைக்கு கொண்டு வந்துள்ளனர். போலீசார், ராணுவத்தினர், கடற்படையினரின் உதவியுடன் குறித்த படகு கரைக்கு மீனவர்களினால் இழுத்து வரப்பட்டுள்ளது. இந்திய நாட்டின் கல்கத்தா விளையாட்டு கழகம் என குறித்த படகில் பொறிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது. இதுவரை காலத்தில் இவ்வாறான ஒரு படகு குறித்து கடற்பிரதேசத்தில் இவ்வாறு தத்தளிக்கவில்லை. இதுவே முதல் தடவை என மீனவர்கள் தெரிவித்தனர். படகை செலுத்துபவர் யாருமின்றி இயந்திரமுமின்றி குறித்த படகு நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது என்ற தகவல் காத்தான்குடி பிரதேச மீனவர்களுக்கு கிடைத்த போது கடற்படையினர் மற்றும் ராணுவத்தினர் அனுமதியை பெற்று மீனவர்கள் நடுக்கடலுக்கு சென்று கரைக்கு இழுத்து வந்தனர். சுமார் 18 அடி நீளமுள்ள குறித்த படகு தற்போது ராணுவம் கடற்படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். எதிர்வரும் மே 1 அன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள வர்த்தக சங்கத்தினர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், விவசாயிகள், மீனவ சங்கத்தினர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள் என பலரும் கலந்து கொண்டு மேதின நிகழ்வுகளை நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி வர்த்தக சங்கத்தின் தலைவர், இணைமட கமக்கார அமைப்புகளினுடைய
செயலாளர் முத்து சிவமோகன், இளையதம்பி விஜயசிங்கம், ஏசுராஜன், மீனவ சங்க பிரதிநிதி ரவீந்திரன், பெண்கள் அமைப்பின் பிரதிநிதி ஆகியோர் குறித்த ஊடக சந்திப்பினை நடாத்தினார்கள். தமிழ் தேசிய மேனாளை கொண்டாடும் முகமாக கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அனைத்து தொழில்சார் சமூகங்களும் அமைப்புகளும் ஒன்று கூடி எதிர்வரும் மே தினத்திலே மிக எழுச்சியுடன் மிக சிறப்பாக இந்த மே தினத்தை கொண்டாடுவதற்காக பல ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே தொழிலாளர்களுடைய அந்த தொழிலாளர் தினத்திலே எங்களுடைய மாவட்டத்திலே மிகவும் சிறப்பான பேரணிகளும் ஊர்திகளும் அழகுற வடிவமைக்கப்பட்ட காட்சிகளோடு இந்த மே தினத்தை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே அந்த மே தின ஊர்வலமாக கரடிப்போக்கு சந்தையிலிருந்து பசுமை பூங்கா வரைக்குமான ஊர்வலமும், பசுமை பூங்காவிலே 3 மணி அளவில் எழுச்சிகரமான மே தின பிரகடனமும் மேற்கொள்ள இருப்பதன் காரணமாக எங்களுடைய தொழில்சார் சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களும் அணிதிரண்டு மிக சிறந்த ஒரு மே தினமாக இந்த மே தினத்தை கொண்டாடுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்குரிய போக்குவரத்து ஒழுங்குகள் எல்லா மாவட்டம் முழுவதிலும் உரிய முறைப்படி ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம். எனவே இந்த தமிழ் தேசிய மேனாளை மிக எழுச்சிகரமாக கொண்டாடுவதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றோம். நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த வர்த்தக சங்கத்தின் தலைவர் கலைக்கின்றேன். கிளிநொச்சியில் எதிர்வரும் 1/5/2026 தொழிலாளர்கள் தினம் மே 4 என்று சொல்லப்படுகின்ற தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த தொழிலாளர் தினம் தேசிய இனத்தின் பால் பயணிக்கின்ற அனைத்து மக்களும் இந்த தினத்திலிருந்து ஒன்று கூடி இந்த மே நாளை மெருகூட்ட வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். மற்றது இந்த வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் இந்த மே நாளில் பூட்டப்பட்டு அனைத்து வர்த்தகர்களும் இந்த மே நாளில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த மே நாள் தொழிலாளர்களுக்கான தினம். அந்த தினத்தை அனைத்து தொழிலாளர்களும் தங்களுடைய வேலைகளை நிறுத்தி இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு எங்களுடைய தமிழ் தேசியத்தின் உணர்வை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அதற்குரிய வேலைகள் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த ஊர்வலமானது அல்ல இந்த பேரணியானது தொழிலாளர்களுக்கு கிடைத்த அங்கீகாரத்தை மேலும் பலப்படுத்துவதற்காக அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு இந்த பேரணியை பலப்படுத்த வேண்டும். இந்த பேரணியானது கரடிப்போக்கு சந்தியிலிருந்து ஆரம்பமாகி 2:30 ஆரம்பமாகி 3 மணிக்கு டிப்போ சந்தி பசுமை பூங்காவடியில் வந்தடைந்து அந்த இடத்தில் ஒரு ஒன்று கூடல் நடைபெறும். அந்த ஒன்று கூடலில் அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு எங்களுடைய தமிழ் தேசியத்தின் ஒற்றுமையையும் தமிழ் தேசியத்தின் பலத்தையும் காட்ட வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள். ஆகவே அனைத்து மக்களும் ஆண் பெண் என்று பாராது அனைத்து உள்ளங்களும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டு இந்த பேரணியை ஒரு பலப்படுத்த வேண்டும் என்பது தமிழ் தேசியத்தின்பால் பயணிக்கின்ற அனைவருக்கும் உரித்துடையது. ஆகவே இந்த பேரணியில் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்பதை அன்பாக வேண்டியிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நம்மிடம் பெரிய திட்டம் உள்ளது என மஹிந்த ராஜபக்ச கூறிய விடயத்தை தற்போதைய அரசாங்கம் கவனத்தில் கொள்ளாமல் விட்டால் பாரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு விரைவில் நாட்டில் பாரிய மாற்றம் ஏற்படும் என மஹிந்த குறிப்பிட்டிருந்த விடயம் பலர் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அன்றகுமார் திசாநாயக்க விசாரணைகள் நடைபெறுகிறது, ஆணைக்குழுக்கள் தெரிவு செய்யப்படுகிறது என கூறிக்கொண்டிருக்கிறார். இதே போன்றுதான் ரணிலும் மைத்ரிபால சிறிசேனவும் கூறிவிட்டு ஆட்சியிலிருந்து விலகிச் சென்றனர். இந்த நிலையில் மஹிந்த ஆட்சியை கைப்பற்றுவோம் என தெரிவித்ததில் ஆயுதமற்றம் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. கடந்த 1990 ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணம் செய்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு அப்பகுதியில் புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை இடம்பெற்றுள்ளது. இந்த விசாரணை நேற்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது வழக்கில் முன்னிலையாகிய சட்டத்திரணி முபாரக் முஅஸ்ஸம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், குருக்கள் மடம் சந்தேகத்துக்கிடமான இந்த மனித புதைகுழி தொடர்பான வழக்கு திங்கட்கிழமை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் கடந்த 31/3/2026 அன்று இந்த வழக்கினுடைய பிரத்யேக முறைப்பாட்டாளர் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பிரிவினை வாயிலாக அணுகி அப்பகுதியில் அடையாளம் காணப்பட்ட 3 இடங்களில் 2 இடங்கள் மாத்திரம் ஸ்கேன் பரிசோதனை நடாத்தப்பட்டதாகவும் 1 இடம் ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் அந்த குறித்த பிரதேசத்தை ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்திய பின்னர் அதனை அகழ்வு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தக்கூடிய கட்டளை ஆக்குமாறு நீதிமன்றத்தை வேண்டினார்.
இதன் அடிப்படையில் குறித்த அந்த ஸ்கேனிங் நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்காக இந்த வழக்கினுடைய பிரத்யேக முறைப்பாட்டாளர் தனது சொந்த செலவிலிருந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தனியார் நிறுவனம் ஒன்றை அணுகி அந்த ஸ்கேன் பரிசோதனை ஆடியோ பிரீக்குவன்சி மெக்கானிக் டெலிவரி எனும் ஸ்கேன் பரிசோதனையை நடைமுறை பின்பற்றி குறித்த ஸ்கேனிங் செய்யப்பட்டதாக பிரதேசத்தை ஸ்கேனிங் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கும் அதன் பின்னர் அங்கே ஏதாவது எச்சங்கள் காணப்படுமாக இருந்தால் அதனை அகழ்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கும் நேற்று நீதிமன்றத்தில் கட்டளை ஆக்கப்பட்டிருக்கிறது. குறித்த இந்த வழக்கில் சட்ட வைத்திய அதிகாரி, காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான அலுவலகம், தொல்லியல் திணைக்களம், குற்றத்தடுப்பு பிரிவு என வழக்கோடு தொடர்பற்ற சகல தரத்தவர்களுக்கும் அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த வகையில் அடையாளம் காணப்பட்டு ஸ்கேனிங் சோதனைகளுக்கு உட்படுத்தாத அந்த பிரதேசத்தில் எதிர்வரும் மே மாதம் 14, 15, 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் ஸ்கேனிங் நடவடிக்கைகள் மற்றும் ஏதாவது எச்சங்கள் இருக்குமாக இருந்தால் அதனை அகழ்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த வழக்கில் குறித்த நடவடிக்கைகள் அனைத்தும் இந்த வழக்கின் பிரத்யேக முறைப்பாட்டாளர் அவரது சொந்த செலவினத்தில் மேற்கொள்வதற்கு நீதிமன்றம் அதற்குரிய கோதாவினை ஆக்கியிருக்கிறது. மேலும் வழக்கு விசாரணை மீண்டும் எதிர்வரும் 14ஆம் தேதி அழைக்கப்பட இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். நீண்ட காலமாக இழுபறியில் இருந்த செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் அகழ்வு தளத்தை நேரில் பார்வையிட உள்ளனர். இந்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அகழ்வு பணிகளுக்கான நிதி செலவினங்களுக்கு நீதியமைச்சு அனுமதி வழங்காததால் பணிகள் தாமதமடைந்தது. எனினும் கடந்த வாரம் இதற்கான நிதி நீதியமைச்சால் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்வதற்காக இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நிதி விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் திட்டமிட்டபடி எதிர்வரும் ஏப்ரல் 27ஆம் தேதி செம்மணி பகுதியில் அகழ்வு பணிகளை ஆரம்பிப்பது குறித்து இன்றைய நீதிமன்ற அமர்வில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செம்மணி மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட சித்துப்பாத்து இந்துமையான பகுதியை 4 அடங்கிய ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் இன்று நேரில் பார்வையிட உள்ளனர். இதற்கான அனுமதியை யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியுள்ளது. சர்வதேச ரீதியில் அவதானிக்கப்படும் இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த விஜயம் மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த பயங்கரவாத தாக்குதலின் 7வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்த உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனிய தேவாலயத்தை அண்மித்த வீதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்தோடு நாளை அதிகாலை முதல் நினைவேந்தல் நிகழ்வுகள் நிறைவடையும் வரை இந்த போக்குவரத்து மாற்றங்கள் நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நினைவேந்த நிகழ்வுகளை முன்னிட்டு தேவாலயத்தை சூழ பலத்த பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.